வரலாறு படைத்த ரஷீத் கான் உலகில் எந்த பவுலரும் செய்யாத சாதனை. இனி இதை தகர்ப்படுவது கஷ்டம். உலகின் சிறந்த பவுலராக திகழும் 26 வயதான ரஷீத் கான் IPL 18வது சீசனில் சிறப்பாக செயல்படவில்லை. 15 போட்டிகளில் 9.34 எகானமியில் 9 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்தார். குறிப்பாக ஒரு போட்டியில் அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகளை மட்டும்தான் எடுக்க முடிந்தது. எப்பொழுதும் கணிக்க முடியாத பந்துகளை வீசி பேட்டர்களை திக்குமுக்காட வைக்கும் ரஷீத் கான் 18வது சீசனில் படுமோசமாக சொதப்பியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதனால் இனி ரஷீத் கான் மவுசு அவ்வளவுதான் என பலரும் கணிக்க ஆரம்பித்தனர். IPL 18வது சீசனில் ரஷீத் கான் படுமோசமாக சொதப்ப முக்கிய காரணம் லைன் மற்றும் லென்த்தில் செய்த பெரிய தவறுதான். அறுவை சிகிச்சைக்கு பிறகு ரஷீத் கானின் கை ஆக்சனில் மாற்றம் தெரிந்தது. இதனால் தான் தொடர்ச்சியாக ஷார்ட் பால்கள் வீசி சொதப்பினார். இதனை கணித்து பேட்டர்கள் ரன்மழை பொழிந்தனர். இந்த நிலையில் IPL தொடரில் முடிந்த பிறகு மீண்டும் கடின பயிற்சியில் ஈடுபட்டு பழைய லைன் லென்த்தில் பந்து வீச ஆரம்பித்துள்ளார். இதனால் சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற T20 லீக் தொடரில் ஸ்பீன் கார் டைகர்ஸ் அணிக்காக முதல் லீக் போட்டியில் 19 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஆனால் அடுத்த 4 போட்டியில் அவரால் மொத்தமே 1 விக்கெட்டை தான் எடுக்க முடிந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் தி 100 தொடரில் ரஷீத் கான் விளையாடி வருகிறார். இதில் முதல் லீக் போட்டியில் லண்டன் ஸ்பிரிட் அணிக்கு எதிராக 11 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதனால் அந்த அணி 94 பந்துகளில் 80 ரன்களை மட்டுமே எடுத்தது. இலக்கை துரத்தி களமிறங்கிய ஓவல் இன்விசிபிள் அணி 69 பந்துகளிலேயே இலக்கை துரத்தி வெற்றி பெற்றது. வில் ஜாக்ஸ் 24 பந்துகளில் 24 ரன்களை எடுத்தார். மொய்யி 20 பந்துகளில் 18 ரன்களையும் சாம் கரன் 9 பந்துகளில் 14 ரன்களையும் எடுத்தனர். ரஷீத் கானின் அபார பந்து வீச்சு காரணமாக இப்போட்டியில் ஓவல் அணி வெற்றி பெற்றது. இப்போட்டியில் 3 விக்கெட்டுகளை எடுத்ததன் மூலம் ரஷீத் கான் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அதாவது T20 ஃபார்மேட்டில் 650 விக்கெட்டுகளை எடுத்த முதல் பவுலர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். மொத்தம் 478 T20 இன்னிங்ஸ்களில் 18.54 சராசரியில் 651 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். இதில் 4 முறை 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி பவுலராகவும் இருக்கிறார். ரஷீத் கானுக்கு தற்போது 26 வயதான் ஆகிறது. இன்னமும் 400 T20 போட்டிகளில் இவரால் ஆட முடியும் என்பதால் T20 ஃபார்மேட்டில் 1000 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பவுலராகவும் ரஷீத் கான் சாதனை படைக்க அதிக வாய்ப்புள்ளது. டுவன் ப்ராவோ 546 இன்னிங்ஸில் 631 விக்கெட்டுகளையும் சுனில் நரைன் 544 T20 இன்னிங்ஸில் 589 விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளனர். இம்ரான் தாகிர் 547 விக்கெட்டுகளையும் சஹைஃபுல் ஹசன் 498 விக்கெட்டுகளையும் ஆண்ட்ரே ரசல் 485 விக்கெட்டுகளையும் எடுத்ததாக அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.